வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நமக்கோ இல்லை வேறு யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்லலாம் எப்படி இங்கிலீஷில் பேசலாம் இல்லை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னா உனக்கு என்ன பண்ணுது, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லையா? அந்த சுச்சுவேஷனில் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது எனக்கு ஜுரம் அடிக்குது அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இப்போ எனக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும்னா ஐ ஹாவ் அ கோல்டு, ஐ ஹாவ் அ கோல்டு அப்படின்னு சொல்லலாம். இல்லை எனக்கு இருமலாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா ஐ ஹாவ் அ காஃப், ஐ ஹாவ் அ காஃப் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லணும்னா ஐ ஹாவ் அ ஸ்டொமக் ஹெக், ஐ ஹாவ் அ ஸ்டொமக் ஹெக்னு சொல்லலாம். அதே மாதிரி எனக்கு தலை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லணும்னா ஐ ஹாவ் அ பேட் ஹெட்ஏக், ஐ ஹாவ் அ பேட் ஹெட்ஏக்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவள் போய்ட்டு கேட்போம் இல்லையா, சரி இப்போ உனக்கு பரவாயில்லையா, இப்போ எப்படி இருக்குது அந்த மாதிரிலாம். அந்த சுச்சுவேஷனில் ஹவ் ஆர் யூ ஃபீலிங் நவ், ஹவ் ஆர் யூ ஃபீலிங் நவ்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ அதுக்கு ஆன்சர் பண்ணணும் இல்லையா? இப்போ எனக்கு இன்னும் சரியாகலை, இன்னும் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லணும்னா ஐ எம் yet to recover, ஐ எம் yet to recoverன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ உடம்பு சரியில்லை அப்படிங்கிறப்ப அவங்கக்கிட்ட கேட்போம் இல்லையா, நேற்று நைட்டு நல்லா தூங்குனியா, தூக்கம் வந்துச்சா அப்படின்லாம். டிட் யூ ஸ்லீப் வெல், டிட் யூ ஸ்லீப் வெல்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த ரெய்னி சீசன்லேயோ இல்லை உங்களுக்கு கோல்டாக இருக்குது, ஃபீவராக இருக்குது அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, நீ தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு குடி, நல்லா சூடான தண்ணியாக குடி அப்படின்லாம். அந்த இடத்துலலாம் யூ மஸ்ட் ட்ரிங்க் பாயில்ட் வாட்டர், யூ மஸ்ட் ட்ரிங்க் பாயில்ட் வாட்டர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஒருத்தவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படின்னா அவள் போய்ட்டு அவங்ககிட்ட விசாரிக்கிறப்ப கேட்போம் இல்லையா, நீ ஏதாச்சும் டெஸ்ட் பண்ணியா, ஏதாச்சும் டெஸ்ட்டு எடுத்தாங்களா அப்படின்லாம். அந்த சுச்சுவேஷனில் டிட் தே டூ எனி டெஸ்ட், டிட் தே டூ எனி டெஸ்ட்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஏதாச்சும் எக்ஸ்ரே எடுத்தாங்களா இல்லை ஏதாச்சும் ஸ்கேன் எடுத்தாங்களா அப்படின்லாம் கேட்போம் இல்லையா? அந்த இடத்துலலாம் டிட் தே டேக் எனி எக்ஸ்ரேஸ், டிட் தே டேக் எனி எக்ஸ்ரேஸ்னு கேட்கலாம். இதுவே ஸ்கேன் ஏதாச்சும் எடுத்தாங்களா அப்படின்னு கேட்கணும்னா டிட் தே டேக் எனி ஸ்கேன், டிட் தே டேக் எனி ஸ்கேன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ அவங்க கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணுறப்ப சொல்லுவோம் இல்லையா, ஆமாம் கொஞ்சம் டெஸ்ட்லாம் எடுத்தாங்க, இன்றைக்கி வந்துட்டு ரிசல்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்லாம். அந்த சுச்சுவேஷனில் they did a few, the result will be known today, they did a few, the result will be known todayன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ அவங்கள்ட்ட ஏதாச்சும் மருந்து எடுத்துக்கோ, கொஞ்சமாச்சும் டேப்லெட்லாம் போடு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த சுச்சுவேஷனில் டேக் சம் மெடிசின், டேக் சம் மெடிசின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஒருத்தவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னா அப்போ போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இடத்துல டேக் சம் ரெஸ்ட், டேக் சம் ரெஸ்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ லாஸ்ட்டாக அவங்கள்ட்ட பேசிட்டு சொல்லுவோம் இல்லையா, சரி இனிமேல் பத்திரமா இரு, ஒழுங்காக பார்த்துக்கோ அப்படின்லாம். அந்த சுச்சுவேஷன்லலாம் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன், இப்போ அவங்ககிட்ட சரி உனக்கு சீக்கிரமாக சரியாயிடும், சீக்கிரமாக நீ நல்லாயிடுவ அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த சுச்சுவேஷனில் யூ வில் பி ஆல் ரைட் வெரி சூன், யூ வில் பி ஆல் ரைட் வெரி சூன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கெட் வெல் சூன், கெட் வெல் சூன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.